Hey, hello and welcome back to another video. So இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்யூம் வந்து எப்படி வந்து ப்ராப்பராக வந்து மேக் பண்ணுறது, அதை வச்சு எப்படி வந்து ஏடிஎஸை கிராக் பண்ணிவிட்டு பெரிய பெரிய எம்என்சியிலேருந்து பெரிய பெரிய ப்ராடக்ட் கம்பெனி வரைக்கும் எப்படி வந்து உங்கள் ரெஸ்யூமை ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். தென் அதில் முக்கியமாக 3 பார்ட்டாக நம்ம வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎஸ் அப்படின்னா என்ன, அது வந்து என்னெல்லாம் வந்து பண்ணணும், நம்ம எப்படி அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்யூம் வந்து க்ரியேட் பண்ணுறது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் ரெஸ்யூம் அப்படின்னா என்னென்னா ரெஸ்யூமில் நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணணும், என்னெல்லாம் தப்பு வந்து பண்ணக்கூடாது, என்னெல்லாம் ப்ராப்பராக வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஃபைனலாக வந்து 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் ரெஸ்யூம் மேக்கிங், இந்த 6 ஸ்டெப் தான் வந்து ஒரு ரெஸ்யூமை வந்து கம்ப்ளீட்டாக மேக் பண்ணுறதுக்கான இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமில் வந்து நிறைய இன்டர்வியூ கால்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இதை ஃபாலோ பண்ண மூலியம் வந்து வரும். ஸோ இந்த 3 பார்ட்டாக நம்ம வந்து இந்த வீடியோ வந்து கேட்டகரி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை எனி ஒன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஜாப் சீக்கராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரெஸ்யூம் தேவை. ஸோ அந்த மாதிரியான டைமில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே கூட அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இந்த ரெஸ்யூம் மேக்கிங்குடைய ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஏடிஎஸ் அப்படிங்கிறது தான். இப்போ ஏடிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று தான் வந்து இந்த ஏடிஎஸ் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம், அதுக்கு பின்னாடி வந்து ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும், ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகும் அதெல்லாம். பட் நமக்கு அதை பற்றின டீட்டெயிலாம் தேவையில்லை. நமக்கு ஒரு ஆஸ் ஏ ஜாப் சீக்கராக நமக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஏடிஎஸ் உடைய ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டேட்டா இன்ஜினியரிங் பொசிஷனுக்கு ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு ரெக்ரூட்டர் இருப்பாங்க. அவங்க இந்த ஏடிஎஸ் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு அதில் வந்து நம்ம வந்து லிங்க்டின் கனெக்ட் பண்ணிக்கலாம், அது எனி நாக்ரியோ எது வேணால் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஏடிஎஸ் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், அது வந்து நிறைய விஷயம் பண்ணும். பட் நமக்கு தேவையான ஒரே ஒரு கீ இன்ஃபர்மேஷன் வந்து அதில் வந்து ஒரு ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கும். அந்த ஸ்கேன் அப்படிங்கிற ஃபீச்சர் என்ன பண்ணுன்னா, இப்போது ஒரு நான் வந்து ஒரு ரெக்ரூட்டர் வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஏடிஎஸில் போய்ட்டு அந்த ஸ்கேன் அப்படிங்கிற இந்த டேட்டா இன்ஜினியரிங் இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு அந்த ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஒரு 4 இல்லை 5 ஸ்கில்லை வந்து நான் வந்து அதில் வந்து இன்புட் வந்து போடுவேன். எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் வந்து தெரியணும், எஸ்கியூஎல் வந்து தெரியணும், ஸ்பார்க் வந்து தெரியணும், காஃப்கா வந்து தெரியணும். இது மாதிரி டேட்டா இன்ஜினியரிங்கான ரெலவெண்ட்டான ஸ்கில்ஸ் எல்லாம் அந்த ஸ்கேனில் நான் வந்து இன்புட்டாக வந்து போடுவேன். ஸோ அந்த ஏடிஎஸ் என்ன பண்ணுன்னா, எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வருதோ, எத்தனை ரெஸ்யூம் வருதோ, அந்த எல்லா ரெஸ்யூம்லையும் போயிட்டு அந்த பர்டிகுலர் கீவேர்ட் ஃபார் பைத்தானு, எஸ்கியூஎல், ஸ்பார்க்கு, காஃப்கா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் அந்த ரெஸ்யூமில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அந்த ஏடிஎஸ் வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ அதை வச்சு தான் வந்து ஏடிஎஸ் ஸ்கோர் வந்து போகும். ஸோ அந்த ரெக்ரூட்டர் வந்து ஏடிஎஸ் ஸ்கோர் அபவ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க கண்டிஷன்ஸ் வந்து அதில் வந்து இருக்கும், 75 அண்ட் அபவ் ஏடிஎஸ் ஸ்கோர் வர ப்ரொஃபைல் மட்டும் அக்செப்ட் பண்ணு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுடைய ரெஸ்யூமில் அந்த பர்டிகுலர் ஸ்கில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஏடிஎஸ் ஸ்கோர் வந்து ஹையாக வந்து ஆகும். ஸோ ஏடிஎஸ் ஸ்கோர் ஹை ஆனால் மட்டும்தான் உங்களுடைய ரெஸ்யூமு ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு வந்து போகும். இதுதான் வந்து இதோடைய சிம்பிள் மெக்கானிசம் ஏடிஎஸ்க்கு. ஸோ நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணும்போது உங்கள் மைண்டில் வச்சுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, டேட்டா அனலிஸ்ட்க்கு, டேட்டா இன்ஜினியரிங்க்கு, இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க, இல்லை க்ளவுட் ஆர்கிடெக்ட்டுக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இது மாதிரி எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்கில் செட்ஸ் வந்து அவங்களே வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கில்ஸை உங்களுடைய ரெஸ்யூமில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். இதுதான் வந்து அல்டிமேட் கோல் ஆஃப் ஏடிஎஸ் அப்படிங்கிறது. இதுதான் வந்து பார்ட் 1. இப்போ பார்ட் 2 நம்ம வந்து போகிறப்போ உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்குறப்போ, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெஸ்யூமை நம்ம ரொம்ப அட்ராக்டிவாக வந்து க்ரியேட் பண்ணுவோம், இருக்கிற எல்லா கலரையும் நம்ம வந்து இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஃபோட்டோ வந்து என்னோடய ஃபோட்டோ நான் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. இதை தாண்டி ஃபாண்ட்டு வந்து ரொம்ப ஃபேன்சியான ஒரு ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஸ்பேஸிங் அண்ட் அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பராக பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல டிசைனாக வந்து தெரியணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த அலைன்மெண்ட்டை வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து பண்ணுறது. ஸோ இது மாதிரி நிறைய தப்பு வந்து பண்ணுவாங்க ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறப்போ. ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்யூம் வந்து க்ரியேட் பண்ணுறப்போ மனசில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், கலர் வந்து தயவு செஞ்சு ஆட் பண்ணாதீங்க. சிம்பிள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து கலரை வந்து வச்சுக்கோங்க.
டெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் ஃபாண்ட், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டைம்ஸ் நியூ ரோமனு, ஸோ சான்ஸ் செரிஃப், இது மாதிரி ரொம்ப காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு ஃபாண்ட்டை உங்களுடைய ரெஸ்யூமில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஏடிஎஸில் கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் உங்களுடைய மொத்த ரெஸ்யூமுடைய ஃபார்மேட் இருக்குல்ல, அதில் ஒரே அலைன்மெண்ட்டை வந்து ஒரே அலைன்மெண்ட் ஒரே லைன் ஸ்பேஸ் இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது பார்க்குறதுக்கு ஒரு ப்ராப்பர் ஆர்டராக வந்து உங்கள் ரெஸ்யூம் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆர்டராக இருக்கிற ரெஸ்யூம்னா ஃபில்டர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்கேன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் வந்து வச்சுக்கணும். முக்கியமான விஷயம், ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கக்கூடாது. அந்த ரெஸ்யூமை ரிவ்யூ வந்து பண்ணணும். ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கா இல்லையா, கிராமர் மிஸ்டேக்ஸ் எங்கேயாவது நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்களா, ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஏன்னா எனக்கே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணது, அலைன்மெண்ட்ஸ் பண்ணதெல்லாம் வந்து பெரிய பெரிய எம்என்சியில் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அட் ஸ்டார்டிங் நான் யூஜி படிக்கிறப்போ. அப்போது ரெக்ரூட்டர் வந்து எதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னா, உங்கள் ரெஸ்யூமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் உங்களுடைய டிகிரியை தப்பாக வந்து எழுதியிருக்கீங்க, ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே வந்து மாட்டாங்க. ஏன்னா இது கூட தெரியல நீ எப்படி வந்து இந்த வேலையை வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த சின்ன சின்ன எரர்ஸை வந்து ரெஸ்யூமை நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதை வந்து ரிவ்யூ பண்ணுறது இன்னும் வந்து பெட்டரான ஒரு விஷயம். இதெல்லாம் தான் வந்து நீங்கள் ரெஸ்யூமில் பண்ண வேண்டிய விஷயம், பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸும் வந்து இதுதான். இப்போது தேர்ட் பார்ட்டு, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு, இந்த 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் ரெஸ்யூம் மேக்கிங் அப்படிங்கிறது. இப்போது 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் ரெஸ்யூம் மேக்கிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம ரெஸ்யூமும் ஒரு 6 ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிடலாம். அதில் ஃபஸ்ட்டு முக்கியமான ஸ்டெப் வந்து ஹெட்டர் பார்ட் அப்படிங்கிறது. இந்த ஹெட்டர் பார்ட் அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய நேமு, உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய மெயில் ஐடி, அதை தாண்டி உங்களுடைய லிங்க் நீங்கள் வந்து கொடுக்கணும். உங்களுடைய கிட்ஹப் லிங்க், நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இல்லை கோடிங் ரிலேட்டட் எனி ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாலும் கிட்ஹப் கொடுக்கறது அட்வைசபிளான ஒரு விஷயம். கிட்ஹப் இல்லை அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை பற்றின டுட்டோரியல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து போடலாம். ஒரு முக்கியமான விஷயம், போர்ட்ஃபோலியோ. நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய எம்என்சியில் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை டாப் ப்ராடக்ட் கம்பெனிஸ் லைக் கூகுள், ஆப்பிள், நெட்ஃப்ளிக்ஸ் இது மாதிரியான ப்ராடக்ட் கம்பெனியில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த போர்ட்ஃபோலியோ. அதை எப்படி ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஒரு வீடியோவில் நம்ம அதை வந்து கவர் பண்ணுவோம். ஸோ போர்ட்ஃபோலியோ லிங்க், இந்த 3 லிங்க், லிங்க்டின் லிங்க்கு, GitHub லிங்க்கு, போர்ட்ஃபோலியோ லிங்க், இந்த 3 லிங்க்கும் கம்பல்சரி உங்கள் ரெஸ்யூமில் வந்து இருந்தே வந்து ஆகணும். ஸோ இதை வந்து லிங்க்காக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஜஸ்ட் அந்த லிங்க்கை காப்பி பேஸ்ட் பண்ணாமல் லிங்க்காக வந்து அட்டாச் பண்ணால் அது எப்படி நான் வந்து வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து 6 ஸ்டெப்பில் ஸ்டெப் நம்பர் 1, உங்களுடைய ஹெட்டரு, உங்களை பற்றின கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இதை தாண்டி உங்களுடைய அட்ரஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணவே வேணாம், அதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஸ்டெப் 2 நம்ம போகிறப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாபுக்கான நெசசரி ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியே ஆகணும். அதை நீங்கள் வந்து ப்ரைமரி, செகண்டரி மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லைன் 1 and 2ஆகவும் நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோடய ரெஸ்யூம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ரெஸ்யூமு. ஸோ இதில் வந்து ஹெட்டர் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஹெட்டர் பார்ட்டு. நான் வந்து GitHub லிங்க் இதில் வந்து கொடுக்கல, ஏன்னா GitHub நான் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதால அதை நான் வந்து கொடுக்கல. இன்னும் நிறைய விஷயம் நான் அதை வந்து அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கிறதால. ஸோ இப்போ இதில் ஹெட்டர் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபுல் நேம் இருக்குது. தென் கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மொபைல் நம்பர் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். என்னோடய மொபைல் நம்பர் நான் இதில் எடுத்துட்டேன். ஸோ நான் ரெஸ்யூம் சென்ட் பண்ணும்போது கொடுத்துருவேன். தென் உங்களுடைய மெயில் ஐடி, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லிங்க் இருக்குது. ஒன்று வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ லிங்க்கு, இன்னொன்று வந்து என்னோடய லிங்க்டின் லிங்க்கு. ஸோ இதை நான் எதில் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய மெயில் ஐடியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் லேப்டாப்பில் உங்களுடைய மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து வேர்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். கூகுள்லேயே ஃப்ரீயாக வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ இது மூலயமா தான் நான் வந்து என்னோடய ரெஸ்யூம் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெட்டரில் நான் வந்து என்னுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். ஸ்கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இந்த ரெஸ்யூம் நான் என்ன பர்பஸ்க்கு நான் ரெடி பண்ணுறேன்னா,
டேட்டா இன்ஜினியரிங் ப்ரொஃபைலுக்கு, அதுவும் டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்காக இந்த ரெஸ்யூம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் என்னோடய ப்ரைமரி ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்வல் கோடிங்க்கு, டேப்லூ விஷுவலைசேஷனுக்கு, பைத்தான் கோடிங்க்கு, ஸ்பார்க் வந்து டேட்டா இன்ஜினியரிங் கம்ப்யூட்டேஷன் பர்பஸ்க்கு, அப்புறம் ஏடபிள்யூஎஸ் க்ளவுடு. ஸோ இது வந்து என்னோடய ப்ரைமரி ஸ்கில்லு. செகண்டரி ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா டேட்டா அனலிட்டிக்ஸு, மாடலிங் அண்ட் தென் ETL பைப்லைன். இது வந்து என்னோடய செகண்டரி ஸ்கில். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பர்டிகுலர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ரோலுக்கான ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கில்லை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய 10th 12th தென் உங்களுடைய யூஜி நீங்கள் வந்து போடலாம். பெட்டர் யூஜி மட்டும் போகிறதே வந்து நிறைய இடத்துல வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நான் வந்து யூஜி அண்ட் பிஜி முடித்ததால் அதில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், அதில் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, எவ்வளோ ஸ்கோர்ஸு, அதெல்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டெப் 3 எஜுகேஷன் செக்ஷன். ஸோ ஸ்டெப் 4 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுக்கணும். அதில் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய கம்பெனி நேமு, எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, உங்களுடைய ரோல் என்ன, அந்த இடத்துல அந்த கம்பெனியில் நீங்கள் என்ன ரோலாக ஒர்க் பண்ணீங்க, நீங்கள் ப்ராஜெக்டில் என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸு, அந்த ப்ராஜெக்டில் உங்களுடைய கீ ஸ்கில் செட்ஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு ஆக்சுவல் 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதில் இன்டர்ன்ஷிப்லாம் நான் இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா ரெஸ்யூம் ரொம்ப பெருசாகவும் வந்து இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நான் வந்து என்னோடய ரெஸ்யூமோடைய சைஸ் வந்து 1.5 பேஜ் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதால இது மாதிரி நான் ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து மென்ஷன் பண்ணலாம். அதில் நீங்கள் என்னெல்லாம் ஸ்கில்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் வந்து அதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணலாம். அதுதான் வந்து ஸ்டெப் 4. ஸ்டெப் 5 வந்து முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இதில் ரொம்ப, அதாவது நீங்கள் ஒர்க் ரிலேட்டடாக இல்லாமல் தனியாக நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அட்வைசபிளான ஒரு விஷயம். என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் நீங்கள் கம்பல்சரி வந்து பண்ணி இருக்கணும். ஸோ அந்த பண்ண ப்ராஜெக்டோடைய ஒரு சம்மரி, ஒரு மேக்ஸிமம் 5 லைன்ஸில் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன, அதோட பர்பஸ் என்ன, அதில் நீங்கள் என்ன டூல்ஸோ என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ஸ்கில்ஸை வச்சு என்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டோர் டேட்டா அனலைசிஸ் AWS யூஸ் பண்ணி இதை வந்து நான் எதுக்கு வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோடைய ஒரு ஸ்டோரோடைய டோட்டல் சேல்ஸ் கேட்டகரி என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்டோடைய பர்பஸ். அதில் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா S3 பக்கெட்டை ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணியிருக்கேன், AWS க்ளூ யூஸ் பண்ணி நான் வந்து பைப்லைன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி எக்ஸட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நீங்கள் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது நீங்கள் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ரோலுக்கு ரெலவெண்ட்டாக என்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ண போகிறேன், அங்கே போய்ட்டு நான் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் மென்ஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம், உங்களோட ரெஸ்யூமில் அதுக்கான ஸ்பேஸ் இருக்கிற பட்சத்தில். ஸோ இப்போது நான் வந்து 2 மேஜர் ப்ராஜெக்ட், ஏன்னா டேட்டா இன்ஜினியரிங்க்கும் ரிலேட்டடாக இது இருக்குது, டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கும் ரிலேட்டடாக இது இருக்கிறதால நான் வந்து 2 ப்ராஜெக்டை வந்து இதில் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தாலுமே எனக்கு இந்த 2 தான் ரெலவெண்ட்டாக இங்கே வந்து இருக்குது. இந்த 2 ப்ராஜெக்ட் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும் அப்படின்னு எனக்கு தோன்றதால் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் யூ கேன் மென்ஷன் எனி நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் யூ ஹவ் டன். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 5. ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து இது வந்து நீங்கள் ஆப்ஷனாகவும் வச்சுக்கலாம், பட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் என்ன சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணலாம். நான் வந்து இது 2 மட்டும் பண்ணலை, இதை தாண்டி நிறையாவும் பண்ணியிருக்கேன். பட் இந்த ப்ராஜெக்ட்க்கு இந்த ரோலுக்கு என்ன சர்டிஃபிகேஷன் ரெலவெண்ட்டாக நான் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறப்போ டேட்டா சயின்ஸும் ஜென்ஏஐ தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது 2 மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து அந்த 6 ஸ்டெப்ஸு. இதை தாண்டி நீங்கள் வந்து இந்த கீழே வந்து ஐ ஹியர் பை சப்மிட் அந்த மாதிரி பிளா அதெல்லாம் நீங்கள் போடணுங்கிற அவசியமே கிடையாது. இது வந்து ரெஸ்யூமோடைய எண்டு இதுதான். ஸோ இப்போது இந்த 6 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம சம்மரி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஹெட்டர் செக்ஷன் வந்து இருக்கணும். அதில் உங்கள் நேமும் உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலு, கிட்டப், தென் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ லிங்க் இருக்கணும். அப்புறம் உங்களுடைய ஸ்கில்ஸு ப்ரைமரி அண்ட் செகண்டரி மென்ஷன் பண்ணியிருக்கணும். உங்களுடைய எஜுகேஷன் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதில் நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஆக்சுவல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அப்படி இல்லைனா இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்கன்னா அது டீட்டெயில்ஸ் என்ன, அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன டூல்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராஜெக்டோடைய
அல்டிமேட் கோல் என்ன அப்படிங்கிறது, ஃபைனலாக சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஆட் பண்ணலாம். இல்லைனா அதை பண்ணவே இல்லை அப்படின்னா எக்ஸ்க்ளூடும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ரெஸ்யூமுக்கு போதுமான ஒரு விஷயம். இதை தாண்டி நீங்கள் ஏதாவது மென்ஷன் பண்ணணுன்னா இதுதான் வந்து ரெலவெண்ட்டான ஒரு ரெஸ்யூம் மேக்கிங்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ். மீதி எல்லாமே இரலவெண்ட் தான். நிறைய பேர் வந்து ஆர்வக்குள்ளரில் உங்களுடைய அட்ரஸ் கொடுப்பீங்க, உங்களுடைய பிளட் குரூப் பிளா 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 அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரெஸ்யூம் மேக்கிங்கான ஒரு டெம்ப்ளேட்டு. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட் கம்பெனி அப்ளை பண்ணாலும் சரி, ஏடிஎஸை கிராஸ் பண்ணி ரெக்ரூட்டர்கிட்டேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ கால் வர்றதுக்கு இந்த ரெஸ்யூம் வந்து ஒரு கேரண்டியான ஒரு விஷயமாக வந்து இருக்கும். ஸோ போர்ட்ஃபோலியோ அண்டு கிட்டப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வேறு ஒரு வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி கரியர் ரிலேட்டட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ஸோ நீங்கள் ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் சீக்கர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய கரியர் ரிலேட்டட் வீடியோ நம்ம போடும்போது அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.